ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்மக்கிட்ட இருக்கிற பத்தாத ப்ளவுஸ், அதுக்கப்புறம் ரொம்ப பழசாக போன ப்ளவுஸ் இதெல்லாம் வச்சு எப்படி நம்மளுக்கு ரியூஸ் ஐடியாஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட நிறைய ப்ளவுஸ் பத்தாமல் இருக்கும், நல்ல நல்ல ப்ளவுஸாக இருக்கும், ஆனால் நம்மளுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும். அதெல்லாம் கூட எப்படி வேறு வேறு மெத்தடில் அதை எப்படி கரெக்டாக சரி பண்ணி அதை மறுபடியும் போட்டுக்கிறது அப்படிங்கிற மாதிரியும் நான் ஒரு ஐடியா ஷேர் பண்ணியிருக்கேன், 2 ஐடியா. அதுவுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்காக நான் என்னோடய பழைய ப்ளவுஸ் ஒன்று எடுத்துருக்கேங்க. இந்த ப்ளவுஸ் ரொம்ப பழசாக போயிடுச்சு. இதை வச்சு தான் நான் இன்றைக்கி எல்லா ரியூஸ் ஐடியாஸுமே செஞ்சு காட்ட போகிறேன். இது ரியூஸ் ஐடியாஸ் பார்த்த பிறகு நம்ம எப்படி ப்ளவுஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அந்த ப்ளவுஸோட 2 பக்கம் கையையுமே தனியாக வெட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி தனியாக அழகாக வெட்டி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ப்ளவுஸோட ஒரு பக்கம் கை எடுத்துக்கலாம். இதில் இந்த மாதிரி வளைவாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கட் பண்ணதுக்கப்புறம் இதை அப்படியே திருப்பி விட்டுட்டு உள்ளே அந்த துணி இருக்கும் பாருங்கள், எக்ஸ்ட்ரா துணி அதெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு இதை அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுக்கிட்டு அன்ஈவனாக இருக்கிறதெல்லாம் கரெக்டாக அழகாக ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது போல் ஒரு லேஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த ப்ளவுஸ் துணிலேயே சின்ன பீஸாக கட் பண்ணி இது மாதிரி மடக்கி உள்ளே வச்சுட்டு இந்த ஓரங்களில் அப்படியே தையல் போட்டு விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஊசி நூலில் தாங்க தைக்கிறேன், நீங்கள் மிஷினில் கூட தைச்சிக்கலாம். இந்த மாதிரி அப்படியே ஃபுல்லாகவே தையல் போட்டு விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக தையல் போட்டுட்டேன். இதை அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்ட பிறகு இப்படி தாங்க இருக்கும், ஒரு ஹேங்கர் மாதிரி இருக்கும். இப்போ இதில் உங்ககிட்ட இருக்கிற டவலை அப்படியே உள்ளே விட்டு அப்படியே தைச்சி எடுக்க போகிறோம். இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி உள்ளே வச்சு இதை அப்படியே மடிப்பு சின்ன சின்ன மடிப்பாக வச்சு அப்படியே நீட்டத்துக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் தையல் மிஷினில் போகிறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை ஊசி நூல் கூட வச்சு தைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி ஊசி நூல் வச்சு தாங்க தைக்க போகிறேன். இப்போ நான் ஃபுல்லாக தைச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் தையல் போட்டு முடிச்சிட்டேன். முடித்ததுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்கும். இப்போ நம்ம டவல் ஹோல்டர் தான் ரெடி பண்ணியிருக்கோம், உங்களுக்கு பார்த்தாவே புரிஞ்சிருக்கும். ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டான ப்ளவுஸை வச்சு சூப்பராக டவல் ஹோல்டர் ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இது பார்க்குறதுக்குமே அழகாக இருக்குங்க. நீங்கள் அந்த ப்ளவுஸில் கையில் நிறைய டிசைன் பார்டர் உள்ளதெல்லாம் வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் டவல் ஹோல்டர் செஞ்சு வீட்டில் மாட்டும் போது ரொம்பவே அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நீட்டாகவுமே இருக்கும். இப்போ பாருங்கள், நான் மாட்டி காட்டிட்டேன். ரொம்பவே சூப்பராக டவல் ஹோல்டர் செஞ்சிட்டோம் பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம். அடுத்த ஐடியாவுக்கு ப்ளவுஸோட இன்னொரு கை வெட்டி வச்சுருந்தோம் பாருங்கள், அதை எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு இது போல் ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண இதை இதை அப்படியே திருப்பி போட்டுட்டு இதோட ஓரங்களை லேசாக மடித்து விட்டு அப்படியே சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நான் எப்படி மடிக்கிறேன்னு இந்த மாதிரி லேசாக மடித்து விட்டு அப்படியே ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஊசி நூலால் தான் தைச்சிருக்கேங்க. இப்போ நான் தச்சு முடிச்சிட்டேன். இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பார்க்குறதுக்கு ஒரு பர்ஸ் மாதிரி இருக்குங்க. நீங்கள் இப்படியே ஜிப்பு வச்சு கூட நீங்கள் அதை அப்படியே பர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம ப்ளவுஸுக்கெலாம் பின்னாடி நாடா வைப்போம் பாருங்கள் கட்டுறதுக்கு. அந்த நாடா எங்கிட்ட இருந்துச்சு, அது பழைய ப்ளவுஸோட நாடா, அதை எடுத்து வச்சுருந்தேன். அதை ஊக்கில் கோத்துட்டு இது போல் நம்ம அந்த தையல் போட்டிருந்தோம் பாருங்கள், அது உள்ளே விட்டு இது மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இதோட ஓரங்களை இன்னொரு அந்த இருக்கும் பாருங்கள், அதை இப்படி வச்சு நம்ம அப்படியே தச்சு விட்டுக்கலாம், இல்லை அப்படியே மாட்டி கூட விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளோட 2வது ஐடியா ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் நான் என்ன ரெடி பண்ணுறேன்னு. அந்த காலத்தில் நம்ம பாட்டிங்கெலாம் இந்த மாதிரி சுருக்கு பை தாங்க யூஸ் பண்ணிப்பாங்க காசு வைக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஒரு சுருக்கு பை தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம உள்ளே ஏதாவது சில்லற காசு, அப்படி இல்லைனா நம்ம யூஸ் பண்ணுற ஹெட்ஃபோன் இதெல்லாம் நம்ம இது உள்ள சின்ன சின்ன பொருட்கள்லாம் நம்ம போட்டு ஹேண்ட்பேக்கில் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. வெளியே போகும்போது பார்க்குறதுக்குமே அழகாக இருக்கும், நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்குமே வசதியாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி சுருக்கு பை செய்ய விருப்பம் இல்லைனா நீங்கள் நான் ஃபஸ்ட்டு சொன்ன பாருங்கள், ஜிப்பு வச்சு பர்ஸ் மாதிரி தைச்சிக்கலாம். அந்த மாதிரி கூட நீங்கள் தைச்சி எடுத்துக்கலாங்க. அது உங்களோட விருப்பம் தான். நான் இன்றைக்கி சுருக்கு பை தாங்க ரெடி பண்ணேன். இந்த ஐடியாவும் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணதில் அந்த பட்டி பீஸ் இருக்குது பாருங்கள், அந்த பட்டி பீஸை அப்படியே நேராக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதாவது நம்மளுக்கு 2 கொக்கி இருக்கிற அளவுக்கு மட்டும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நேராக கட் பண்ணிவிட்டு இதோட ஓரங்கள் லேசாக மடக்கி விட்டு தையல் போட்டுக்கணுங்க. இது லைனிங்காக இருக்கிறதுனால நான் ஓரங்களில் தையல் போட சொல்கிறேன், ஏன்னா பிரிஞ்சு வந்துருண்டு. நீங்கள் சாதா ப்ளவுஸாக இருந்தால் நீங்கள் தையல் போடக்கூட தேவையில்லை.
இப்போ இதை எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா, நம்ம வீட்டில் இருக்கிற ஆயில் பாட்டில், நெய் பாட்டில் இதுக்கெல்லாம் வந்து கவர் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம்ங்க. ஏன்னா எப்போ வந்து நம்ம ஆயில் பாட்டில் வந்து யூஸ் பண்ணாலும் அதுலேருந்து ஆயிலோ நெய்யோ வடிஞ்சு அது ரொம்ப பிசு பிசுன்னு ஆயிரும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இதை அப்படியே வந்து மேலே வந்து மாட்டி விட்டுட்டு அந்த கொக்கி வந்து மாட்டி விட்டுருங்க. கொக்கி மாட்டி விடும்போது அந்த சைடில் வந்து லேசாக வந்து சின்னதாக ஹோல் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டிங்கன்னா கொக்கி மாட்டி விடுறதுக்கு வசதியாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் மாட்டி விட்டுட்டேன். மாட்டி விட்டோன்னா பார்க்குறதுக்குமே வந்து நீட்டாக இருக்குங்க. ஆயிலோ நெய்யோ எது வடிஞ்சாலுமே வந்து அந்த துணியில் தான் வந்து இருக்குமே தவிர நம்ம கீழே எதுவும் வடிஞ்சு ரொம்ப பிசு பிசுன்னு ஆகாமல் இருக்கும். நான் வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்கிற நெய் பாட்டிலுக்கு தாங்க கவர் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி போடும்போது பார்க்குறதுக்குமே வந்து நீட்டாக இருக்குங்க. நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து லாஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து நம்ம ப்ளவுஸோட பேக் சைடு இருக்குது பாருங்கள், அதை வந்து இப்படி விரித்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது போல் ஒரு பிளேட், அதாவது சின்ன பிளேட்டாக வந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்துட்டேங்க. அடுத்ததாக வந்து ஊசியில் வந்து நூல் கோத்துக்கோங்க. கோத்துட்டு இந்த மாதிரி ஓரங்களில் வந்து அப்படியே ரவுண்டாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கணுங்க. நான் எப்படி போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ரவுண்டாக அப்படியே வந்து தையல் போட்டுக்கோங்க. தையல் போடுறது வந்து ரொம்பவே ஈஸி தாங்க. இந்த மாதிரி எட்டி எட்டி கொஞ்சம் தையல் போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவுமே வந்து நான் தையல் போட்டுட்டேன். ஆனால் அதை நூலை வந்து கட் பண்ணாமல் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதோட சென்டரில் வந்து உங்கள்கிட்ட காட்டன் பஞ்சு இது மாதிரி இருந்தால் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா அந்த ப்ளவுஸ் துணியிலே வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி உள்ளே வந்து அப்படியே வச்சு விட்டுட்டு அந்த நூலை வந்து இப்படி இழுத்திங்கன்னா அழகாக வந்து இது மாதிரி ரவுண்டாக வந்து வந்துருங்க. இப்படி இழுத்துட்டு அதே வந்து ஊசியை வச்சு அப்படியே வந்து ஃபுல்லாகவுமே வந்து டைட்டாக தையல் போட்டுக்கலாம், கலண்டு வராத மாதிரி. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து தையல் போட்டுக்கோங்க. தச்சு முடித்த பிறகு நூலை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு பால் மாதிரி வந்து ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக உடஞ்சி போன டீ கப்லாம் வந்து இருக்கும் பாருங்கள், அது உள்ளே வந்து இப்படி வச்சு விட்டுடலாம். இப்போது இதில் வந்து நம்ம தையலுக்கு யூஸ் பண்ணுற சின்ன சின்ன ஊசிலாம் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் இதில் குத்தி வச்சுக்கலாங்க. ஊசி ஹோல்டராக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐடியாவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரியூஸ் ஐடியாஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம 10வது ப்ளவுஸ், நிறைய ப்ளவுஸ் வந்து புதுசாக வந்து வச்சுருப்போம். அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தூக்கி போடவே மனசு வராது. ஆனால் நம்மளுக்கு வந்து பத்தாமல் இருக்கும். அந்த ப்ளவுஸ்லாம் வந்து எப்படி வந்து எந்த மெத்தடில் வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் 2 மெத்தடாக வந்து இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே சைடில் துணி இருக்கும் பாருங்கள், அதை வந்து நம்ம பிரித்து விட்டு எப்போவுமே நார்மலாக எல்லாருமே வந்து அப்படி தான் போடுவோம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த துணியோட தையல் ஃபுல்லாக எல்லா தையலுமே பிரித்தாலுமே வந்து டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி உள்ளவங்க வந்து இதோட ஓரங்களில் வந்து இன்னொரு தையல் வந்து போட்டு விட்டுட்டு நீங்கள் அடுத்தடுத்த தையல் ஃபுல்லாக எல்லாத்தையும் பிரிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இது மாதிரி தையல் போட்டுருவாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஒரே தையலாக வந்து பிரித்து விட்டுக்கலாம். சில பேர் பார்த்திங்கன்னா கை தனியாக வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க, உடம்பு வந்து தனியாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அப்படி உள்ளவங்க வந்து எப்படி வந்து பிரித்து விடணும்னா, அந்த கை ஜாயின் பண்ணியிருக்கு பாருங்கள், அதை ஃபஸ்ட்டு பிரிச்சுட்டு அதை வந்து கொஞ்சம் ஒரு 2 இன்ச் அளவுக்கு தள்ளி பிரித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓரங்களில் தையல் போட்டு விட்டுட்டு ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாங்க. அதாவது கையையும் வந்து தனியாக கொஞ்சமாக பிரிச்சுட்டு உடம்பையும் வந்து பிரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து இது போல் ஸ்ட்ரைட்டாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்படி வந்து போடும்போது உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் வந்து போடுறதுக்கு வசதியாக இருக்குங்க, கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் தாங்க. ஃபுல்லாகவுமே வந்து பிரிச்சுட்டு ஓரங்களை தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து போடுறது. அப்படி இல்லைங்க எனக்கு வந்து துணியே வந்து ஓரங்களை தையல் போட்டாலும் துணியே பத்தல, நான் ரொம்ப வந்து குண்டாயிட்டேன், எனக்கு வந்து பத்தவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க வந்து இன்னொரு மெத்தட் வந்து என்னென்னா, இந்த ஓரங்கள் இருக்குது பாருங்கள், இந்த சட்டை 2 ஓரங்கள் இதில் வந்து 2 இன்ச் அளவுக்கு துணி வந்து வெட்டி இதே கலருக்கு உள்ள துணியை வந்து வெட்டி அப்படியே வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கணுங்க. அதாவது இந்த ஓரங்களில் ஒரு துணியும் அந்த ஓரங்களில் ஒரு துணியும் 2 இன்ச்சு மொத்தம் வந்து 4 இன்ச்சு 2 துணியாக வந்து கட் பண்ணி இதோட ஓரங்களில் வச்சு தச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சட்டை வந்து அளவு பார்த்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி தையல் போட்டு விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து போட முடியுங்க. இது வந்து 2வது மெத்தடுங்க. நீங்கள் வந்து ரொம்ப குண்டாயிட்டீங்க அப்படிங்கும் போது நீங்கள் இது மாதிரி துணி வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கையும் உடம்பையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லைனா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2 மெத்தடில் நீங்கள் ஏதாவது ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற பத்தாத ப்ளவுஸ்லாம் வந்து புதுசாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன ஓல்டு ப்ளவுஸ் ரீயூஸ் ஐடியாஸ் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.